எதுவுமே அவங்க எந்த திட்டத்தையும் செய்யலை. பிஜேபி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே நாங்கள் இல்லை. அவங்க அதாவது கடவுள் அது இது இந்துக்கள் அதுன்னு ஒரு பிரச்சாரத்தை இனப்பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க. அது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா பேரும் தான் இந்துவாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் ஆனாங்க, இந்துவாக இருந்தால் முஸ்லீம் ஆனாங்க. எல்லா மக்களும் ஒன்று தான். இந்தியாவை பொறுத்தவரை மும்மதமும் ஏற்றுக்கொண்ட மதம். எல்லா மக்களும் அண்ணன் தம்பிகளாக உறவினர்களாக வாழ்கிறார்கள். இதில் வேறுபாடு யாரும் என்றைக்கு உருவாக்க முடியாது. வட மாநிலங்கிற மாதிரி இங்கே உருவாக்கவே முடியாது. தமிழ் மண்ணில் பாஜக கால் பதிக்கவே முடியாது. முருகன் மாநாடுங்க ஒரு அரசியல் மாநாடு தானே. முருகன் மாநாடுங்க ஒரு அரசியல் மாநாடு. எது முருகன் மாநாடு சொல்லி பிஜேபி மாநாடு நடத்துகிற சரியாக போச்சா? முருகனுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? ஏப்பா, நான் முருகனுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள், எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இந்து அறநிலையத்துறையின் சார்பாக எங்கே பார்த்தாலும் குடமுழுக்கு 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கான். எந்த ஆட்சியிலையும் யாரும் செஞ்சதில்லை. ஆக நம்முடைய முதலமைச்சர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், இஸ்லாமியர்களாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாலும் சரி, அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளுக்காக எல்லா திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிற அரசு தளபதியாருடைய அரசு. பிஜேபிக்கு வேலையே இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிஜேபி அவங்க என்ன செஞ்சாங்க? மக்களை எப்படி சந்திக்க முடியும்? ஏங்க, இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை 1,16,00,000 பேருக்கு மாநில அரசு கொடுக்குது. 1,16,00,000 பேருக்கு. கலைஞர் கனவுலாம் இப்போ 2 லட்சம் வீடு கொடுத்துருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. 1 லட்சம் வீடு கட்டி முடிக்க போகிறாங்க இன்னும் 10 நாளில். ஆக மொத்தம் அதுக்கு 7,000 கோடி முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அவங்க என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டில் ஒன்றுமே செய்யலையே. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியே கல்வி கொடுக்காமல் இருக்காங்களே, அதை சொல்லுங்கள். அது ஒன்று போதும். நம்ம பிள்ளையை படிக்கிறதுக்கு கல்வி, அடிப்படை கல்விக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு. அப்புறம் மக்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு என்ன அடிப்படை இருக்குது? இல்லை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. கூட்டணி கட்சியிலோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதனால நம்ம உறுதியாக இருக்கோம். கொள்கை அடிப்படையில் உறுதியாக இருக்கோம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகம்? மாறுபட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. எந்த கருத்து இல்லை. கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. கொள்கையில் விலை இது கூட்டணி. யாராக இருந்தாலும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்திலே கருத்து சொல்லலாம். அது சரி தவறுன்னு. அது அரசாங்கத்தை தவறு சொல்வதாக நீங்கள் கருதக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நான் தவறு செஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அது அரசாங்கத்தின் கணக்கு எடுத்துக்கூடாது. கரெக்டா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.